கேஆர் டிவி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிகள் பார்த்திங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த பணிகள் டிசம்பர் 14ஆம் தேதியுடன் நிறைவடைஞ்சிச்சு. ஏற்கனவே இதுக்கு காலக்கெடு டிசம்பர் 4 வரைக்கும் கொடுத்துருந்தாலும் அந்த பணிகளெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அப்புறம் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள், இவங்க எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஏன்னா அவங்களால சீக்கிரமாக இந்த பணிகளை முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி 14ஆம் தேதியோட இந்த பணிகள் நிறைவடைந்தது. ஸோ இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்த நிலையில தான் இன்னைக்கு அந்தந்த மாவட்டங்களில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. ஸோ இதில் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது சம்மந்தமாக இன்றைக்கி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஸ்ஏஆர் பணிகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர் பட்டியல்களின் எண்ணிக்கை 6,41,14,587. இப்போது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வாக்காளர் எண்ணிக்கை 5,43,76,755 சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதுமே இந்த திருத்த பணிகள் நடந்து நீக்கப்பட்ட பெயர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 97,37,832. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள வாக்காளர்களின் பெண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 2.77 கோடி சுமார். அதே போல் ஆண்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 2.66 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இதே போல் மூன்றாம் பாலினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7,191. மாற்றுத்திறனாளிகள் சுமார் 4.19 லட்சம். ஸோ இவ்வளோ பேரை இந்த திருத்தத்தில் இத்தனை பேரோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வரைவு பட்டியலில் இப்போ பேர் நீக்கியிருப்பாங்க இல்லையா, அதுக்கான காரணம் சொல்லியிருப்பாங்க. அந்த காரணத்தை சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியூரில் இருக்காங்க, ஆனால் ஓட்டு போடுறதுக்காக தங்களோட சொந்த ஊருக்கு வருவாங்க. அதே போல் வெளி மாநிலங்கள், வெளிநாடு, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அந்த பெயர் நீக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ சரியான காரணம் இல்லாத பெயர்கள், அதாவது காரணம் இல்லாமல் நீக்கப்பட்ட பெயர்கள், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க திரும்பவுமே இதை அப்ளை பண்ணலாம். இந்த வாக்காளர் பட்டியலில் இடம் பெறுவதற்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, அந்த வாக்காளர் பட்டியலை திரும்பி அந்த பெயர் இடம்பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையிலேயே இந்த வரைவு பட்டியல் உருவாக்கியிருக்கு. இருந்தாலும் பட்டியலில் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் சரியில்லை என்று ஆட்சேபங்கள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் இதை ஜனவரி 18 வரை இதை நம்ம அப்ளை பண்ணி தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு படிவம் 7 பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இடம் மாறியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க படிவம் 8, புதிதாக பெயர் சேர்ப்பவர்கள் படிவம் 6, இந்த படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக சிறப்பு முகாம்களும் போட இருக்காங்க. ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி பெயர் சேர்க்கணும் அப்படின்னா அந்த முகாம்களை போயும் நீங்கள் பெயர்களை சேர்த்துக்கொள்ளலாம். படிவங்களை விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அந்த இதை பூர்த்தி செய்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கான ப்ராசஸ்லாம் நடக்கும் இப்படின்னு நம்ம தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க.